Hey everyone, welcome back to MV's Aquarium. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறவங்க, அப்படி இல்லைன்னா ஆஸ்கார் ஃபிஷ்ஷஸ் வளர்க்கலான்னு ஒரு தாட் இருக்கவங்க, அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஆஸ்கார் ஃபிஷ்ஷோட கேர் டிப்ஸ் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்கார் ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான மோஸ்ட் பாப்புலரான ஃபிஷ். அக்வேரியம் ஷாப்ஸ்லாம் காமனாகவே நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நிறைய கலர் பேட்டர்ன்ஸில் கிடைக்கும். ஸோ இதனாலேயே நிறைய பேர் இதை பார்த்ததுமே அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாங்கலாமா வேணாமா, யாரெலாம் இந்த ஆஸ்கார் ஃபிஷ்ஷஸை வாங்கலாம், அண்ட் தென் இதோட இன்டெலிஜென்ஸான பர்சனாலிட்டி அண்ட் அதோட கலர் பேட்டர்ன்ஸ் அதை பற்றிலாம் பார்க்கலாம். சில டைப்ஸ் இருக்குது, காமனான டைப்ஸ், நான் அதையும் சொல்கிறேன். இந்த டைப்ஸ்க்குன்னே ஒரு தனி வீடியோவே போடலாம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அது கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். அண்ட் இதோட டேங்க் மெட்ஸ், டயட் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ், என்னென்ன டிசீஸ் வந்தால் எப்படிலாம் க்யூர் பண்ணலாம், ஸோ இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம போடுற அக்வாரியம் கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேங்க் சைஸ். ஸோ உங்களுக்கு முன்னாடி நான் காட்டுறது 5x2x2, அதாவது 560 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு 5 feet ஃபிஷ் டேங்க். இதில் நான் 4 ஆஸ்கார்ஸ் வளர்க்குறேன். மீன்ஸ் 4 ஆஸ்கார். இதை நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரோன் ஆகிடுச்சு, ஒரு 1 year கிட்ட ஆகிடுச்சு. நான் இதை 3 inchesலேருந்து வளர்க்குறேன், 1 year வளர்க்குறேன். அதில் அன்ஈவன் க்ரோத்ஸ் இருக்குது. நான் அது ஏன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டேங்க் சைஸ் தான். அதுக்கு நீங்கள் நிறைய ஸ்விம்மிங் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான டேங்க் செட்டப் கொடுக்கணும். ஏன்னா ஆஸ்கார் செம பெருசாக வளர்ந்துடும். இதை நான் தூரத்துலேருந்து காட்டுறதுனால உங்களுக்கு குட்டியாக தெரியலாம். நான் கிட்ட போய் காட்டுறேன், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப பெருசாக வளர்ந்துடும், டக்குன்னு சீக்கிரமாக வந்துடும், ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். ஸோ நீங்கள் இதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்கள் இது கடையில் பார்க்கும்போது அழகாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கின்னு ஒரு குட்டி தொட்டியில் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் அதை நீங்கள் ஃபீட் பண்ணி ஒரு மாதத்துலேயே 2 inch எக்ஸ்ட்ரா வளர்ந்துடும். ஸோ இதை நீங்கள் ஃபீட் பண்ண அது ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். அதுக்கு பெருசாக வளர அதுக்கான டேங்க் சைஸும் நீங்கள் பெருசாக்கிட்டே போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஆஸ்கார் ஃபிஷ்ஷஸை சூஸ் பண்ணி வாங்கி வளர்க்கலாம். உங்களால் டேங்க்கை பெருசாக்க முடியாது, அதுக்கு பிகர் ஸ்பேஸ் கொடுக்க முடியாதுன்னா ஆஸ்கார் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது இறந்து போயிடும். நீங்கள் கம்மியான ஸ்பேஸில் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ் ஆகி அண்டு நிறைய டிசீஸ் இறந்து போக சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நான் இந்த ஆஸ்கார் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இது ஏன் என்னோடய ஆஸ்கார்ஸ் அன்ஈவன் க்ரோத் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 4மே 3 inch தான் வாங்கி வளர்த்துட்ருக்கேன். ஆனால் இது நான் எப்படின்னா வாங்கி வளர்க்கும் போதுலேருந்தே இந்த டேங்க்கில் வளர்க்கலை. 2 feet டேங்க்கில் இருந்தது, வளர்ந்ததும் 3 feet டேங்க் போச்சு, இப்போ தான் 5 feet டேங்க்குக்கு வந்திருக்கு. ஸோ இப்படி நான் டேங்க் சைஸை கொஞ்சமாக மாற்றினால இது என்ன ஆச்சுன்னா, டாமினண்ட்டாக இருக்க ஃபிஷ்ஷஸ் மட்டும் ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபிஷ்ஷும் அந்த ஃபிஷ்ஷும் மட்டும் டாமினண்ட்டாக இருக்கவே ஃபுட்டை இதை மட்டும் அதிகமாக எடுத்துகிட்டு அது 2 கம்மியாக எடுக்க ஆரம்பித்தனால ஸோ சரியாக வளரல, அன்ஈவன் க்ரோத் இருக்குது. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் வேணும். ஸோ ஆஸ்கார் ஃபிஷ் தான் வளர்க்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல டாப் ஃபில்ட்ரு கொடுக்கணும். இது DIY ஃபில்டர். இது ஒரு மினி கேனிஸ்டர் ஃபில்டர் மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு நல்ல DIY ஃபில்டருக்கு போகலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட நல்ல பட்ஜெட் இருக்குன்னா ஒரு கேனிஸ்டர் ஃபில்ட்ரு போகலாம். என்ன கேட்டிங்கன்னா கேனிஸ்டருக்கு DIYக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எது வேணால் பண்ணலாம். இது மணி சேவ் ஆகும், அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் பார்க்க இது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சம் ஃபில்ட்ரேஷன், ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் உங்களோட ஆஸ்காருக்கு. மெயின்டெனன்ஸும் அதிகம் கிடையாது, ஆனால் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க டேங்கர் சம் ஃபில்ட்ரு. ஏன்னா ஆஸ்கார் அவ்வளோ டர்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நான் வேவ் மேக்கர் யூஸ் பண்ணுறேன். வேவ் மேக்கர் யூஸ் பண்ணுறனால கீழே எந்த டர்ட்டுமே இல்லை.
நான் வேவ் மேக்கர் போடலை போன வாரம்லாம். அப்போ வந்து அவ்வளோ டர்ட் வந்து கீழே இருந்துச்சு. அதனால் உங்கள் ஆஸ்கார் வளர வளர டர்ட்டும் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் உங்கள் ஆஸ்காருக்கு நீங்கள் கொடுத்தா தான் இந்த மாதிரி நல்ல சைஸில் வளர்க்க முடியும், ஹெல்த்தியாக வளர்க்க முடியும், ரொம்ப டிசீஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச். உங்கள் வாட்டர் வந்து நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக மெயின்டைன் பண்ணணும், உங்கள் வாட்டர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், புவர் கண்டிஷனில் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ப்ராப்பர் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி டேங்க்கில் வச்சு வளர்க்குறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 20 to 30% வாட்டர் வந்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி ஃபில் பண்ணால் போதும். அண்ட் இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரி டேங்க் வச்சுருக்கவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து இன்டர்னல் ஃபில்டர் 3 feet டேங்க் அந்த மாதிரி வளர்க்குறீங்கன்னா நீங்கள் 50% to 60% வீக்லி வாட்டர் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வாட்டர் கண்டிஷன் தரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அண்ட் அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் லாங்கராக அவங்க ஃபிஷ்ஷை வளர்க்கலாம். ஸோ வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 24 to 28 degree Celsius இருந்தால் போதும். ஸோ ஹீட்டர் வந்து மஸ்ட்டு கிடையாது. ஹீட்ரு நீங்கள் இந்த கோல்டு டெம்பரேச்சருக்குலாம் போயிடுச்சுன்னா ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம போகலான்னு பார்த்தீங்கன்னா டயட். ஸோ 3 பார்த்துட்டோம், டேங்க் சைஸ், ஃபில்ட்ரேஷன், வாட்டர் சேஞ்ச் அதெல்லாம். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா டயட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கார் வந்து ஒரு கார்னிவோரஸ். ஸோ இது வந்து நல்லா ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கும். அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நிறைய ஹை குவாலிட்டியான பெல்லட்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி பெல்லட்ஸாக வாங்கி நீங்கள் பெல்லட் ஃபீட் பண்ணி வளர்க்கலாம். அண்ட் ஆஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா பெல்லட்டும் சாப்பிடும், நான்வெஜ்ஜும் சாப்பிடும், லைவ் ஃபிஷ்ஷஸும் சாப்பிடும். பட் நான் வந்து லைவ் ஃபிஷ்ஷஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் லைவ் ஃபிஷ்ஷஸில் டிசீஸ் இருக்கலாம், அது உங்கள் ஆஸ்கார் சாப்பிட்டு அதுக்கும் டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது. அதனால் லைவ் ஃபிஷ்ஷஸை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து லைவ் ப்ரான் கொடுக்கலாம், பிகாஸ் அதை நல்லா சாப்பிடும். லைவ் ஷ்ரிம்ப்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஃப்ரோசன் வார்ம்ஸ், ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸ், லைவ் மீல் வார்ம்ஸ், ஃப்ரோசன் மீல் வார்ம்ஸ், இது எல்லாமே கொடுக்கலாம். இது எல்லாமே ஹை கண்டென்ட், ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையவே இருக்கும். அண்ட் உங்கள் ஆஸ்கார்ஸ்க்கும் நல்லா சாப்பிடும். ஸோ நீங்கள் இதை பேலன்ஸ் டயட்டாக வச்சுக்கிறதுக்கு வேணும்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் டைஸ் வந்து நீங்கள் பச்சை பட்டாணி ஃபீட் பண்ணலாம், அதை பாயில் பண்ணி கொஞ்சம் சாஃப்டாக ஃபீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குக்கும்பரும் ஃபீட் பண்ணலாம். இதெல்லாம் டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ்காருக்கு. அண்ட் உங்கள் ஆஸ்கார் சாப்பிட்டா நீங்கள் ஃபீட் பண்ணலாம், இல்லைனா சம்டைம்ஸ் சாப்பிடாம போகும். ஸோ சாஃப்டாக ஃபீட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டுக்கான ஃப்ளோ சார்ட் மாதிரி சொன்னேன் நான். இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ்டாக கொடுத்து ஃபீட் பண்ணுங்கள், ஸோ தட் உங்கள் ஆஸ்கார் வந்து நல்லா வளரும். என்கிட்ட இருக்க ஆஸ்கார்ஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து லெமன், அது வந்து ரெட் சில்லி, இது வந்து லெமன், அது வந்து ஃபயர் ஆஸ்கார். ஸோ இது 4மே வளர்க்குறேன். பட் 4மே ஒரே கலரில் ஆகிடுச்சு, பெருசானதும். குட்டியில் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலராக இருந்தது, இப்போ பெருசாகிட்டு எல்லாமே பார்க்க ஒரே கலரில் இருக்குது. பட் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இது பார்த்திங்கன்னா டாட்டட் பேட்டர்ன்ஸ், இது வந்து பிளைன் பேட்டர்ன்ஸ். ஸோ ஃபயருக்கும் ரெட் சில்லிக்கும் லெமனுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். அது வந்து ஃபயர். ஸோ இது தான் அதுக்கு சின்னது ரெண்டுத்துக்குமே இதுங்க வந்து சண்டை போட்டனால ஸ்கின்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும் அப்பப்போ. அது ஊண்டு எல்லாமே இருக்கனால அது சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். அதனால் அந்த கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது. பட் நல்லா தான் இருக்குது ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து டேங்க் மெட்ஸ் என்னென்னு கேட்கலாம். டேங்க் மெட்ஸ் நீங்கள் உங்கள் ஆஸ்காருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த டேங்க்கில் ஆஸ்காரே டேங்க் மெட். அண்ட் தென் ப்ளெக்கோ மேலே பார்த்தீங்கன்னா சில்வர் அரவானா மேலே சுற்றிட்டுருக்கோம். ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் நீங்கள் வளர்க்குறனாவே சண்டை நிறைய வராமல் இருக்கணும்னா டாப்பில் மூவ் பண்ணுற மாதிரி டாப் மூவிங் ஃபிஷ், மிடில் ஸ்விம்மர்ஸ், பாட்டம் ஃபீடர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணும். இதில் பாட்டம் ஃபீடரில் ப்ளெக்கோ, மிடில் வந்து ஆஸ்கார்ஸ், டாப்பில் அரவானா, இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப டெரிட்டோரியலான ஃபிஷ். ஸோ ஆஸ்கார் வந்து சண்டை போடும். நீங்கள் வந்து என்னோடய ஆஸ்கார்ஸே பார்த்தீங்கன்னா 4மே நான் வந்து குட்டி டேங்க்கில் போட்டிருந்தப்போ சரியாக ஃபீட் பண்ணாதப்போ அடிச்சுட்டு நான் சரியாக அடிச்சுக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபீடிங் கொடுக்கணும் அண்ட் பிகர் ஸ்பேஸ் கொடுக்கணும் உங்கள் டேங்க்குக்கு.
ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சண்டை வந்து இருக்காது. அண்ட் ஹைடிங் ஸ்பேஸ் நிறைய கொடுத்தீங்கனாலும் சண்டை இருக்காது. அண்ட் தென் நீங்கள் ஆஸ்காரை வந்து ஒரே சைஸாக வாங்கி வளர்த்தாலும் சண்டை இருக்காது. இப்போது வந்து இது நான் சின்னதுலேருந்து ஒன்றா வளர்க்குறதுனால ஒன்றும் இல்லை. இப்போ இதில் நான் புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா அது மேபி சண்டை போட சான்ஸ் இருக்குது. அது இதே சைஸில் விட்டேன்னா கூட அது சண்டை போடாமல் இருக்கலாம். அண்ட் ஹைடிங் ஸ்பேஸ் சொன்னேன். ஹைடிங் ஸ்பேஸ் வந்து மினிமலாக இருக்கணும். நான் 5 ஃபீட் டேங்க்கில் ராக் டீம் செட்டப் குட்டி ராக்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பெரிய ராக் அப்படி இல்லைனா ஒரு பெரிய ட்ரிஃப்ட் வுட் வச்சு உங்கள் டேங்கை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஸ்விம்மிங் ஸ்பேஸ் உங்கள் அரவானாக்கும் சரி ஆஸ்கார்ஸ்க்கும் சரி கண்டிப்பாக கம்மியாயிரும். உங்கள் டேங்க்கு டர்ட் அதிகமாக அங்கே ஸ்டிக் ஆகி உட்காந்துரும். ஆஸ்கார் ஸ்ட்ரெஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ புதுசாக டிசீஸ் வரவும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியான டேங்க் செட்டப் ட்ரிஃப்ட் வுட் பெரிய ராக் தீம் அந்த மாதிரிலாம் வேணும்னா அதுக்கு இவ்வளோ பெரிய டேங்க்கில் நீங்கள் உங்கள் தீமுக்காக இந்த டெட்ரா நியான் டெட்ரா அந்த மாதிரி ஸ்மால் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்க்கு போகிறது தான் பெஸ்ட். ஸோ ஆஸ்காருக்கு டேங்க் மேட்ஸ் வந்து என்னென்ன காமன் டேங்க் மேட்ஸ் இப்போ எந்த வச்சு சொன்னேன். இதை தாண்டி என்னென்ன டேங்க் மேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்ரம் ஒரு நல்ல ஆப்ஷன். பட் அதுவும் டெரிட்டோரியல் ஃபிஷ் தான், சண்டை போடும். ஸோ சைஸ் வந்து மேட்டர். சைஸ் வந்து நீங்கள் ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அண்ட் பிளட் பேரட் சில பேருக்கு வந்து செட் ஆகும், எனக்கு செட் ஆகலை, சில பேருக்கு செட் ஆகும். அண்ட் தென் பைச்சர், என்கிட்ட அல்பைனோ பைச்சர் ஒன்று இருக்குது. பட் அது வந்து இதோட குட்டியாக இருக்கனால இந்த டேங்க்கில் நான் போடலை. வளர்த்துட்டு வேணால் நான் இதில் ஆட் பண்ணுவேன். அண்ட் தென் வந்து சில்வர் டாலர், ஒரு குரூப் ஆஃப் சில்வர் டாலர் ஒரு குரூப் ஆஃப் டின் ஃபைல் பாப். கொஞ்சம் சைஸ் வந்து சேம் சைஸில் விடணும், இல்லைனா ஆஸ்கார் அடிச்சிடும். ஸோ ஒரு நல்ல பெரிய சைஸில் குரூப்பாக விடலாம், ஒரு 4 அந்த மாதிரி ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோம் குரூப்பாக. ஸோ அவ்வளோதான், ப்ளெக்கோ ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆஸ்கார்ஸ்க்கு டேங்க் மேட்ஸ், ஒரு நல்ல டேங்க் மேட்ஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணுறது. அண்ட் தென் நீங்கள் காமனான டிசீஸ் உங்கள் ஆஸ்காருக்கு என்னென்ன டிசீஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹோல் இன் ஹெட் அண்ட் ஐக்கு வந்து ஒயிட் ஸ்பாட் அந்த மாதிரி ஒயிட்டாக ஒரு கவர் அந்த மாதிரி ஐக்கு ஒரு டிசீஸ் வரும். அதுக்கப்புறம் ஈச் ஃபிஷ் லீஸ் ஆங்கர்வார்ம்ஸ் வராது. அதுக்கப்புறம் ஃபின் ராட், இது எல்லாமே வரும். நான் ஃபிஷ் லீஸ் மட்டும்தான் ஒரு உனி அதனால் வர்றது. அதை நீங்கள் கையை வச்சு தான் எடுத்தாகணும். அண்ட் நீங்கள் குவாரண்டைன் பண்ணி ஒரு நல்ல ஃபிஷ்ஷை விடும்போது ஒன்றும் ஆகாது. உங்கள் பழைய ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அந்த டிசீஸ் இருந்து நீங்கள் இதில் விட்டிங்கன்னா அது இதில் பரவ சான்ஸ் இருக்குது அந்த பூச்சி. மிச்சம் எல்லாத்துக்குமே நான் சொன்னது வந்து எல்லா டிசீஸ்க்குமே ஒரே ஒரு இது வந்து கோல்டாக போகக்கூடாது வாட்டர். அண்ட் உங்கள் வாட்டர் குவாலிட்டி புவராக இருக்கக்கூடாது. ஒரு நல்ல குவாலிட்டி வாட்டராக இருக்கணும், டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் வாட்டர் சேஞ்ச் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ் வந்து பக்காவாக இருக்கும். எந்த டிசீஸ் வந்தாலும் சரியும் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஸ்கார்ஸ் வந்து நான் இன்டெலிஜென்ட் பர்சனாலிட்டின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஓனரை வந்து ரெகக்னைஸ் பண்ணும். மீன்ஸ் நீங்கள் யாருன்னு தெரியாது, பட் நீங்கள் தான் அதோட ஓனருன்னு தெரியும். நீங்கள் வந்தால் ஃபீட் பண்ண வரீங்கன்னு சொல்லி மேலே வரும். நீங்கள் இப்போ நான் வந்து என் ஆஸ்கார்ஸ் வந்து கை எடுத்துகிட்டு போனால் அது நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லி என் கூட வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஃபுல்லாக விளாடலாம். நான் வேணால் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். என் ஆஸ்கார் வந்து இப்போ வரும் தான் நம்பிக்கையாக இருக்குது. பார்ப்போம். இப்போ என் கையை எடுத்துகிட்டு போகிறேன், எல்லாம் வருது பாருங்களேன். இது கிளியராக இல்லை, லைட் ஷேட் அடிக்கிறதுனால. இப்போ நான் ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லி அது இங்கே வருது. இப்போ எல்லாமே ரைட் சைடு இருக்குது, நான் லெஃப்ட் சைட் போகிறேன், எல்லாமே வரும். ஸோ ஆஸ்கார்ஸை இப்படி வச்சு விளையாடிட்டே இருக்கலாம், ஜாலியாக விளையாடிட்டே இருக்கலாம். இப்போ நான் இங்கே கை வச்சுருக்கேன், எல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஆனால் அரவானா பின்னாடி இருக்கே, அது அப்படி கிடையாது. ஆஸ்கார்ஸ் தான் இப்படி. அரவானா சம்டைம்ஸ் அப்படி பண்ணும், பட் இப்போ வந்து அப்படி பண்ணாது. நம்ம கையை வச்சோன்னா ஓடிடும். ஸோ ஆஸ்கார்ஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம கலர்ஸில் இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸில் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். ரொம்ப அட்ராக்டிவான ஃபிஷ் அண்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இங்கே கையை எடுத்துகிட்டு போகிறேன். செம்மையாக இருக்கும் நீங்கள் வளர்க்குறதுக்கு. அரவானா ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஸோ இப்போது நம்ம வந்து ஃபீட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு என்னோடய ஆஸ்கார்ஸுக்கு. பிகாஸ் நம்ம இப்போது இவ்வளோ கையை வச்சு ஆட்டம் போட்டுட்டோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணலன்னா அதில் வந்து ஏமாந்துடும். நான் வந்து ப்ரோரிச் பெலட்ஸ் தான் போடுறேன். ஆஸ்கார்ஸ்க்கு பெலட்ஸில் நான் ப்ரோரிச் தான் போடுறேன். இந்த பெலட் தான் இது வந்து ஹை ப்ரோட்டீன் ரிச் பெலட். ஸோ தட்
அண்ட் கொஞ்சம் பட்ஜெட்லேயும் இருக்கனால இது எப்படி இருக்கும் பார்க்க சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும் இந்த பெலட் பார்க்குறதுக்கு. வீடியோவில் சரியாக தெரியல. சரி ஓகே, நம்ம இப்போ ஃபீட் பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஆஸ்கார்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து டாக்ஸ் மாதிரி நம்ம கை கூப்பிட்றதுக்கெலாம் வராது. அதெல்லாம் பண்ணுறதுனால தான் இதுக்கு ஒரு பேர் இருக்குது, வாட்டர் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வேவ் மேக்கர் வைக்கிறதும் இந்த மாதிரி க்ளீன் வாட்டரை வச்சுக்க யூஸ் ஆகும். ஏன்னா சாப்பிட்டுட்டு அது டர்ட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா வேவ் மேக்கர் அதை தள்ளி நம்ம ஃபில்ட்ரேஷனில் போயிட்டு ஃபில்ட்ரேஷனில் ஃபில்டர் ஆகிரும். ஸோ வேவ் மேக்கர் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி மேலே வந்து வாட்டர் தள்ளுறதுனால ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டாக ஃபிஷ்ஷஸ் ஃபீல் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ போடலான்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது போடணும், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை போடுறேன். ஆல்ரெடி வந்து அரவணா பேபிலேருந்து எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். நெக்ஸ்ட் அதுதான் போடலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ until next time, happy fish keeping and thank you for watching.